நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால், உருவம் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இன வைப்பதால், உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இணைய வைப்பதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். தாயுமானதால், தந்தையானதால், நண்பரானதால் நன்றி இயேசுவே. எந்த நாளிலும் என்னில் வாழ்ந்திடும் சொந்தமானதால் நன்றி இயேசுவே. மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், வெளியில் நோக்கியே இந்த வாழ்வையே அர்ப்பணிக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி பார்க்குறோம். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யாருக்காக? நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பி அவரை நொறுக்க சித்தமானாராம், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். கடந்த நாட்களை தியானிக்கும் போது கூட நம்மெல்லாம் என்ன செய்தோம்னா, அவர் ஏதோ தப்பு செஞ்சுட்டு தண்டனை அடைகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவரோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் என்ன நினைக்கோம்னா, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம நினைக்கோம்னா அவர் கடவுள் அடிக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் எதுக்காக அவர் அடிக்கப்பட்டார்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி கடந்த நாட்களில் பார்த்தோம். அதே மாதிரி கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆனால் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது, குற்ற நிவாரண பலி அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செஞ்சவங்களுக்கு பரிகாரமாக பலி செலுத்துவாங்க. அந்த பலி தான் குற்ற நிவாரண பலி. அந்த பலியாக இவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். சந்ததி அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பெரிய சந்ததி. நேற்று கூட நம்ம பார்த்தோம், அவர் அவருடைய
அதுக்கு முந்தின வசனங்களுக்கு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து தனக்கு பின்பாக ஒரு சந்ததி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாடுகளையும் பொறுமையோடு சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களில் பார்த்தோம். அதே மாதிரி அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். தமக்கு பின்னால் ஒரு பெரிய சந்ததி வரப்போகுது. ரட்சிப்பின் வழியை பெற்ற சந்ததி, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காகவே பொறுமையோடு எல்லாத்தையும் சகித்தார். அவர் 2022 வருஷத்துக்கு முன்னால் 23 வருஷத்துக்கு முன்னால் அவர் பட்ட பாடுகளின் விளைவாக மீட்பை உண்டு பண்ணதுனால இந்த நாள் வரைக்கும் ஆத்மாக்கள் அவர் அண்டை சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்காங்கன்னு பார்க்குறோம்ல. அதான் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். இன்னும் நம்முடைய சந்ததிகள்னு அவருக்கென்று ஒரு சந்ததி பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறையாக ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தையின்படி தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார்னா பொறுமையோடு இருந்தார். அவர் பொறுமையோடு இருந்தனால கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தர் சொன்னதை இவர் நிறைவேற்றி முடித்தார். அதான் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தர் என்ன நினைச்சார்னா, தன்னுடைய மகனை ஒரே பலியாக எல்லாருக்காகவும் ஏக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைச்சார்ல, அதை நிறைவேற்றி முடித்தார் இவர். அதான் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த குற்ற நிவாரண பலியாக நம்முடைய வருங்கால சந்ததிக்காக அவர் பொறுமையோடு எல்லாவற்றையும் பாடுகள் எல்லாவற்றையும் சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பெரிதான அன்பை நாம் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பிறநோக்குமான இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்தில் அனுப்பி நமக்காகவே என்ன செய்தார்? அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இவ்வளவு அன்பு அவர் வைத்திருக்கிறதுனால, நம்மேல் அவர் அன்பு அவ்வளோ வைத்ததுனால அவர் தம்மோடு கூட வேற எதையெல்லாம் கொடுக்காமல் இருப்பார்? தன்னுடைய குமாரனே கொடுத்தவர் உங்களுக்காக வேறு எதெல்லாம் கொடுக்காமல் இருப்பார்? எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரே நமக்கு பிதாவை குமாரனாக இயேசு கிறிஸ்துவே நமக்காக அனுப்பினவர். இனி எதெல்லாம் உங்களுக்கு தராமல் இருப்பார்? எல்லாவற்றையும் தருவார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறி விசுவாசத்தின் மக்களாக மாறும்போது நிச்சயமாகவே அவர் உங்களை என்ன செய்வார்? எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆமென். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியாக நீர் இருந்து உண்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்களே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்லி, உங்களுடைய அன்புக்கு